வார்த்தையும் விடுதலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான விடுதலையான வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அநேக பேர் சொல்லுவாங்க, தேவ பிள்ளைகளுக்கு எதிராளி யாரு? பிசாசு. எல்லாருமே சொல்லுவாங்க பிசாசு, சாத்தான், சத்துரு என்று சொல்வார். அப்போ வேதம் சொல்லப்பட்டிருக்கு, அவனை எதிர்த்து நில்லு. அப்போ யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு அநேக பேர்த்துடைய கேள்வி என்னன்னா, எப்படி பிசாசை எதிர்த்து நிற்பது, எதை கொண்டு எதிர்த்து நிற்பது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழப்பத்தோடு இருக்கீங்க. நல்ல வெரி சிம்பிள்ங்க. பிசாசை எதிர்த்துக்க வேண்டிய காரியத்தை வேதாகமே சொல்லப்பட்டது. பிசாசை எதிர்க்க வேண்டிய காரியத்தை நம்முடைய வேதாகமே சொல்லப்பட்டது. எப்படி எதிர்ப்பது அப்படின்னா, அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்துங்கள். முதலாவது தேவனுக்கு நீ கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, சபைக்கு, சபை ஊழியக்காரனுக்கு ஒரு கீழ்ப்படிதல் வந்தாவே பிசாசை எதிர்க்கக்கூடிய அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படும். ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை பரியாந்த வரைக்கும் தன்னை கீழ்ப்படுத்தினார். அப்போ நம்ம கீழ்ப்படிதல் வந்தா போதும். நம்பர் 1, முதல்ல நமக்கு கீழ்ப்படிதல் வந்தா போதும், நமக்குள்ள அந்த அபிஷேகம் வெளிப்பட ஆரம்பிச்சோம். 2வது பாருங்க, பிசாசை எப்படி ஜெயிக்கணும், எதிர்த்து நிக்கணும்னா வசனத்தை கொண்டு எதிர்த்து நிக்கணும். ஏன்னா பிசாசுக்கு வசனம் தெரியும். ஆமா, நான் கீழ்ப்படுகிறேன்னா பிசாசும் கீழ்ப்படியும். ஆனா 2வது வார்த்தை முக்கியங்க. வசனம் உங்க வாயிலிருந்து புறப்படணும். ஏசப்பா கிட்ட பிசாசு போய் பேசும் பொழுது அவனை எப்படி எதிர்த்தாரு? வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு எதிர்த்தார். அப்போ வசனத்தை கொண்டு என்ன பண்ணுங்க, நீங்க எதிர்த்து நில்லுங்க. 3வது பாருங்க, நல்ல அந்நிய பாஷையை பேசுங்க. ஆமா, அந்நிய பாஷை, அக்னிய பாஷைய நீங்க பேசி 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 நீங்க எதிர்த்து நிற்கணும். அந்நிய பாஷையில ஜெபிக்க கற்றுக்கொள்ளும். சும்மா போ பிசாசுன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்கு எல்லா பாஷையும் தெரியும். ஆனா ஒரு பாஷை அவனுக்கு தெரியாது, அதான் அந்நிய பாஷை. வேதாந்த சொல்லப்பட்டிருக்கு எபிரேயில, அது அக்னி பாஷை. நல்ல அக்னி பாஷையை பேசி பேசி அவனை எதிர்த்து கடிந்து கொள்ளுங்க பாருங்க, அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். அப்ப பிசாசு எதிர்த்து நிக்கணும். முதலாவது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். 2வது பாத்தீங்கன்னா, ஆமா, வசனத்தை கொண்டு ஜெபிக்கணும். 3வது அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். 4வது ஒரு காரியம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். ஏன்னா பரிசுத்தத்தை தான் வச்சு கெடுக்க பார்ப்பான். நீங்க பரிசுத்தமா இருந்தா போதும். அப்போ பரிசுத்த பிசாசு என்ன பண்ணுவான்? கெடுக்க பார்ப்பான். தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க, தேவையில்லாம பரிசுத்த கெடுத்துட கூடாது. அப்ப அது என்ன செய்யணும்? அநேக பேர் சொன்னாங்க, என்னால பரிசுத்தமா இருக்க முடியல. இருக்க முடியாதான். பரிசுத்தத்தை நம்மளால இருக்க முடியாது. ஆனா பரிசுத்தமான தேவன் இருக்கிறார். ஆமா, ஒளிகிட்ட போங்க, நீங்களும் வெளிச்சமா மாறிடுவீங்க. ஒளி உங்க மேல படும்போது நீங்க வெளிச்சமா மாறிடுவீங்க. அப்ப ஏசப்பாட்ட நீங்க போகும்போது அவர் உங்களை பரிசு